நானே ஒரு பிட்டு, தன்னைத்தானே விமர்சித்துக் கொண்ட கமலஹாசன் ஏன் இப்படி சொல்றாரு? இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள படமான தக் லைஃப் படம் வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள். படத்திற்கு AR ரகுமான் இசையமைத்துள்ளார். படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று, அதாவது மே 24ஆம் தேதி சென்னை புறநகர் பகுதியில் உள்ள கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு பேசிய படத்தின் நாயகன், உலக நாயகன் கமலஹாசன் பேசுகையில் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக தக் லைஃப் படத்தில் பணியாற்றிய நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்து மிகவும் சிலாகித்து பேசினார். ஒவ்வொருவர் குறித்தும் தனித்து குறிப்பிட்டு பேசினார். படத்தில் மொத்தம் 9 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த 9 பாடல்களையும் இசை வெளியீட்டு விழாவில் அரங்கேற்றம் செய்தனர். 9 பாடல்களும் அரங்கேற்றம் செய்த பின்னர் கமலஹாசன் பேசினார். அவர் பேசுகையில், நான் இந்த படத்தில் பலருக்கு நன்றி சொல்ல வேண்டியுள்ளது. இந்த படத்தை கடந்து இயக்குனர் K. பாலச்சந்தர், எனது அண்ணன் சாருஹாசன் என அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். தம்பி சிலம்பரசன் இந்த படத்தில் எவ்வளவு சிறப்பாக நடித்துள்ளார்கள் என்பதை நான் பார்த்ததைப் போலவே நீங்களும் பார்க்க வேண்டும். த்ரிஷா எப்போதும் அழகானவர். அவர் உருவத்தில் மட்டும் அல்லாமல் உள்ளேயும் மிகவும் அழகானவர். அவரும் இந்த படத்தில் சிறப்பாக நடித்துள்ளார். தம்பி அசோக் செல்வன் எனக்கு சிறு வயதில் பார்த்த நாசரை ஞாபகப்படுத்துகிறார். அவரும் எதிர்காலத்தில் இந்த சினிமாவில் பல சாதனைகள் புரிய வேண்டும். அசோக் செல்வன் சொன்னார் அல்லவா, விஸ்வரூபம் படம் பிரச்சனையின் போது எனது வீட்டின் முன்பு திரண்டவர்களில் அவரும் ஒருவர் என்று. அவருக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தில்தான் நான் கட்சி தொடங்கினேன். அபிராமி இப்போது ஜீவா என்ற அவதாரம் எடுத்துள்ளார். ஆனால் அபிராமி என்பதே அவதாரம்தான். குணா படம் பார்த்து ரசிகையாக மாறி தனது பெயரை மாற்றிக்கொண்டார். அபிராமி இந்த படத்தில் நடித்துள்ள விதத்தை பார்த்துவிட்டு டப்பிங்கின் போது பார்த்து எனது டயலாக்குகளை விட்டு விடுகிறேன். நான் பேசுவது எல்லாமே காப்பி அடித்துதான் பேசுகிறேன். அபிராமியை பிட்டு அடிக்கிறீர்களா என்று மணிரத்னம் கேட்டாரே, ஆனால் நானே பிட்டுதான். பள்ளிக்கூடத்திற்கு போகாத பையன், ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகாத பையன், விட்டு அடிக்காமல் வேறு என்ன செய்வான்? நான் சினிமாவுக்காக பிட்டடித்து டாக்டர் பட்டம் வாங்கிவிட்டேன். அந்த டாக்டர் பட்டத்தை எனது அக்காவிடம் நான் காட்டவே இல்லை. காட்டினால் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒழுங்காக படித்திருக்கலாம் என்று தலையிலேயே கொட்டுவார்கள். இந்த படம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். படத்திற்கு நீங்கள் அனைவரும் கொடுக்கும் ஊக்கம் எனது அடுத்த படம் குறித்த அறிவிப்பை விரைவில் வெளியிட உதவும் என்று அவர் பேசினார். அவரது பேச்சு பலரது கவனத்தை ஈர்த்தது.